இருக்கீங்க ஆஃப்டர் a லாங் டைம்? சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கேன். ஸ்பேஸ் சொல்றீங்களா? இல்ல நான் என்னைய தாங்க சொன்னேன். நான் ஏதாவது ஒரு ஸ்பேஸ சொல்ல, அந்த ஸ்பேஸ் சூடு பிடிச்சு எரிய, அதுக்கு காரணம் நானே சொல்ல, இதனடா வம்பா போச்சுன்ற மாதிரி. ம். கல்ல வச்சு ஒரு இடத்துல வீட்டை கட்ட சொன்னா, கல்ல வச்சு என்னென்னமோ கட்டுறானுங்க. ம். எப்படி சார் இருந்துச்சு இந்த வாரம் டாஸ்க்? எனக்கு எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் மறைச்சு பார்த்தா டிவில இருந்து வெளியிலேயே கல்லு வந்து விழும் போல் இருக்கு. அப்படி இருக்கு. அது நெஜ கல்லு தானா? அதுதான். இவங்க இவங்க கல்லுல அடிச்சுக்கிட்டா கூட லைட்டா தான் வலிக்கும் போல இருக்கு. இவனுங்க அடிச்சுக்கிட்டா தான் பயங்கர ஹெவியா இருக்கு. எனக்கு என்னவோ WWF பாக்குற மாதிரி லைட்டா ஒரு நேரம் பார்த்தா ஒரு நேரம் அப்படி ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, ஒரு நேரம் ஹெவியா அடிச்சுக்கிட்டதெல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்க. லைட்டா படவே படாது. எதை நம்புறது, எதை நம்ப வேணாம்னு நமக்கே புரியாம பண்ணிட்டானுங்க. ஸ்பீக்கர் சாய், அபிராஜ், தினேஷ். இந்த 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 வாரம் டாஸ்க் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே ஒரு டாஸ்க் கொடுத்தா இந்த கும்பல் வந்து கொஞ்சம் ஸ்பாயில்டா தான் விளையாடுவாங்க. அது சுவாரஸ்யமா விளையாடின மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இந்த இந்த டாஸ்க்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்மை டாஸ்க் கொடுத்தாங்கல்ல. இவங்க ஆமா. பொம்மை டாஸ்கையே அப்படி அடிச்சுக்கிட்டு ஆடினானுங்களே. ஆடுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா இப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்து கொடுத்த மாதிரி இருந்து. இப்போ அதான் கைய கால உடைச்சுக்கிட்டாங்க. பொம்மையை கொடுத்ததுக்கே இப்படி அடிச்சுக்கிறானுங்களே. அடிச்சுக்கிற மாதிரி ஒரு கல்லை கொடுத்தா எப்படி அடிச்சுப்பாங்கன்னு பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே. அபி, நீங்க பேசுறீங்களா? அபிராஜ். தினேஷ், ஹாய் கிருஷ்ணா. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. எங்க அடுத்து வாங்க. என்ன எல்லாரும் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. என்னையா பண்றீங்க? வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு கல் எடுங்க. ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஹாய் ஹாய் ரவி சார். ஹாய் 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 எப்படி இருக்கீங்க? ஹாய் எப்படி இருக்கீங்க சார்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ தேங்க் யூ. உங்க ரிவ்யூல ரொம்ப ஃபேன். ஓ தேங்க் யூ சார். நீங்க பேசுற வீடியோலாம் நான் கேட்டிருக்கேன். உங்க பெரிய ஃபேன் நான். தேங்க் யூ சார். தேங்க் யூ. பாக்குறீங்களா ஷோவை? நான் எல்லாம் பார்க்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் பார்த்துக்கலாம். ஆல் குட். நான் உங்களுக்கு ரிவ்யூ ட்வீட் கூட போட்டிருந்தேன் சார். எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் வரி. தேங்க் யூ. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. கண்டிப்பா எதுக்குமே கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். ஜென்யூனான ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம். நீங்க பாத்துக்கோங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பிரதர். மற்றபடி ஷோ பாத்தீங்களா? ஷோலாம் பாக்குறேன். எப்படி போயிட்டு இருக்கு இப்ப நேரம்? உங்க வீட்டுக்கு எவ்வளவு கல்லு சேர்ந்துச்சு? எங்க வீட்டு மேல இருந்து 2 கல்லு விழுந்துச்சு. அந்த அளவுக்கு கல்லு பறக்குதுங்களா? ஆமா. எல்லா பெட்லயும் ஒரு ட்ரிப்ஸ் இது மாட்டி எல்லாரையும் படுக்க வச்சிருவாங்க போல. அதான் அட்டக்க மாட்டிக்கிறாங்களே. விட்டு வெறி கொண்டுல விளையாடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் மாறிடும் போல பிக் பாஸ் வீடு. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஒருத்தரும் எல்லாம் எஃபர்ட் போடுறாங்க. எல்லாரும் யாருமே குறை சொல்ல முடியல. எல்லாரும் அவங்க நல்ல கேம் விளையாடுறாங்க. ஆமா ஆமா. ஆனா இதுலயும் அன்பா இருக்கிறவங்க அன்பா இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்றவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் இந்த கடைசி வாரத்துல கூட இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எதனா ஃபன்னா இந்த கேரக்டர்லாம் கொடுத்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த மாதிரி ஃபன்னா கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. அவங்க ஒரு சீசன் பூரா அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம்ல. அடுத்தது பேரண்ட்ஸ் வர போறாங்க வீட்டுல இருந்து. அதுக்கு அடுத்தது டிடிஎஃப். உங்களுக்கு பிசிக்கலா ஓவர் டேமேஜ் ஆகுதுல்ல. ஓ ஏங்க, ஆனா ஒண்ணுங்க, நீங்க மட்டும் தாங்க இப்படி வருத்தப்பட்டு இப்படி சொன்னது. கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இதுதான் போல் இருக்கு. இருந்தாலும் அவங்க கண்டஸ்டன்ட் தானே, அவங்களும் மனுஷங்க தானே. சூப்பர் சார் சூப்பர். அடடா. சோ ஸ்வீட்.
இப்ப வாங்குற தினேஷ் ப்ரோ காசுக்கு இல்ல எனக்கு யாருக்கு புரியல வேலை ப்ரோ. அஹ் அதுதான் பிள்ளை எனக்கு புரியல அவர் பேசுறது. இந்த இல்ல மாதிரி டாஸ்க் தான் ஏங்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளுமே. அதான் அது முன்னாடி கொடுத்துருக்கணும், கடைசி நேரத்துல கொடுத்தது. ஏங்க அது இன்னும் 1 மாசம் இருக்கு. சார் கடைசி நேரம் சார் ஒரு இங்க மாசம் தாங்க. பேரண்ட்ஸ் வரும்போது ஆமா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆல்ரெடி இவங்க எல்லாம் வந்து டூருக்கு வந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க அது இந்த அப்ப சமயத்துல டான்ஸ் கொடுத்துருக்கணும். மாரத்தான் வச்சீங்கன்னா இன்னும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இன்னும் வெளில வேற வண்டி டிக்கெட்லாம் அதிகமா இருக்கே உள்ள. ஒ- இந்த ஒ- மாதிரி ஒ- ஏதாவது டாஸ்க் வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாதான் யாரு பொட்டன்ஷியல் சொல்லி பார்த்து அதை தூக்க முடியும். நாளைக்கு மிட்வீக் எவிக்ஷன் சொல்றாங்க சார், அது அதெல்லாம் கிடையாது உண்மையா? சார், அதெல்லாம் கிடையாது சார். நோ மிட் வீக் எவிக்ஷன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க கிருஷ்ணா. ஹாய் ரவி சார், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் கேரளா. நல்லா இருக்கேன். ஓ ஸ்தல விட ட்ராண்ட்ரம். വലിയ പ്ലേസ് ആണ്. ஒரே ஒரு கேள்வி, நீங்க நல்லவரா கெட்டவரா? யார் சார்? நீங்க 100% அக்மார்க். நீங்க யாருக்கு ஃபேனோ அதுக்கு ஆப்போசிட் சைட் கேட்டவன் சார் நான். நான் முத்து ஃபேன் அண்ட் பிரதீப் ஃபேன். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப கெட்டவன் சார். நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அதனால நம்ம அப்படி சொல்லிட்டு போறதா நல்லது. So how's our show பாக்குறீங்களா? It's good. തീർച്ചയായും ഷുവർ. சூப்பர். சொல்லுங்க. கேரளால நிறைய பாக்குறாங்களா தமிழ்? நான் ஆமா, பாக்குறேன். ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து தொடங்கியதே பிரதீப் ப்ரோ. ஓ ஓகே, ஐ லவ் இட். சூப்பர். கீப் வாட்சிங். ஓகே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க பூர்ணி. ஃபேன்ஸுக்கு என்ன தோணும்னா இவர் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாட்டு இருப்பா, இவர் ஏன் போகல வண்டி ஓட்டல அப்படின்னா வந்து ராணுவ வந்து நடுவில் ஏறி குதிச்சுட்டு விஷால் பக்கம் போயிடுவோம், அதுக்கு பயந்துன்னு தான் அவர் போல, அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ராட்டஜியாக தெரியறது வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸோ இல்லாட்டா யார் ஃபேண்டம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எது பண்ணினாலும் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சார் இல்ல அவங்க சார் இப்போ இது சார் இது கொஞ்சம் ராங் இல்ல யார் குறுக்க பேச வேணாம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் 5 பாயிண்ட் வைக்கிற நேரம் அந்த 5 பாயிண்ட் வைக்கட்டும். இல்ல நான் சார். டிஃபெண்ட் பண்றேன். ஆ, நான் ஓகே. நான் கேட்ட கேள்வி அவர் பதில் சொல்றேன்னாரு. நான் அதனால அவர் பேசுனதுக்கு நான் பேசுறேன். அவர் பேசி முடிச்சிட்டீங்களா இளவரசர் ப்ரோ? லாஃபிர், இல்ல நீங்க நினைக்கிற இல்ல மாதிரி ப்ரோ, நீங்க நினைக்கிற இல்ல இல்ல ஒரே நிமிஷம் எஸ்கே ப்ரோ, ஒரே நிமிஷம் இரு. நீங்க பேசுங்க. நீங்க முடிக்கலாம் பேசுங்க. இது வந்து ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. முத்துக்குமரன் விளையாடுற கேம் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு. இவங்க விளையாடுற கேம், சௌந்தர்யா விளையாடுற கேம் வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு. எப்படி நம்ம பார்க்குற பார்வையோ, நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோமோ அப்படிதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இதை பேசிக்காக வந்து இதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு யார் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. அதனால வந்து இவர் இதை பண்ணாரா, அவர் அதை பண்ணாரா, பிளானிங் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அது மாதிரி போகிறத விட அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ முத்துக்குமரன் நல்லா விளையாடினாருன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை கேட்டுக்கிறதுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக இது சண்டை போடுறதுக்காகவோ இதுக்காகவோ இல்லை. அவங்கவுங்க ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இந்த ஹோஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் நல்ல நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேண்டம் மாதிரி இல்லை, நீங்கள் எல்லாரும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது ப்ரோ மாதிரி நீங்க நிறைய போயிட்டு பேசுறீங்க ப்ரோ. நான் எதுக்கு இப்போ நான் டிஃபெண்ட் பண்றேனே தெரியாம போகுது. நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சுட்டே போறீங்க. ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதாவே இல்ல. நான் அதனால பாயிண்டே நான் வைக்கலங்கிறேன். நான் பாயிண்டே வைக்க இல்லைங்க. இல்ல நான் நீங்க பட்டிமன்ற இல்ல நான் என்ன ஸ்பீக்கர். சொல்றேன்னா, நீங்க நான் கொஞ்சம் பட்டி வெயிட் பண்ணுங்க. நான் நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இல்ல ஒன்னு எனக்கு மறந்துடும். அப்புறம் நீங்க நிறைய பேசுறீங்க. நான் அதுக்காக தான் சொல்றேன். இருங்க ஒரே இல்ல நீங்க நிமிஷம். நிறுத்து. ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க இல்ல நான் பேசி முடிச்சிட்டுமா? இப்போ நீங்க பேசின வரைக்கும் நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேசுங்க. ஓகே நான் நிறுத்திக்கிறேன். இருங்க. ஓகே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இத பட்டிமன்றம் இல்லைன்னு நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஹோஸ்டே ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இந்த ஸ்பேஸை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு டிபேட்டா தான் பாக்குறேன். ஒருத்தவங்களுடைய கருத்தை நம்ம வைப்போம், அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன் முரண்படுறேங்கிறத பேசுறதுக்கு தான் ஸ்பேஸ் நான் நினைக்கிறேன். அப்போ நான் பிடிச்சிருக்குன்னா நான் ட்வீட்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்கள பத்தி பரவாயில்ல பாருப்பா, எனக்கு பிடிச்சவங்க நல்லா சூப்பரா நீங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சூப்பரா நீங்க ஆக்டிவ் நல்லா நல்லாண்டாங்க அப்படின்னு நான் அவங்கள புகழ்ந்துட்டு நான் போயிடுவேன்.
நான் ஸ்பேஸை டிபேட் பண்ற ஒரு இடமா பார்க்கறேன். என் கருத்தை நான் என்னோட பார்வை, என்னோட பெர்ஸ்பெக்டிவா நான் வைப்பேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவங்க எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க, அதுக்கு முரண்படுறாங்களா, உடன்படுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு நான் ஓகே, ஓ இப்போ நம்ம தப்பா பார்த்துருக்கோம், ஓ நம்ம இதில் ரைட்டா பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்குங்கிறதா நான் இதுக்கு நான் ஸ்பேஸ்க்கு வரேன். சரிங்களா? இது என்னுடைய பார்வை. இது பட்டிமன்றமான்னு கேட்டீங்க. இது 4 பேரை உட்கார வச்சு ஒரு கேமரா வச்சு பேசுறதா பட்டிமன்றம் கிடையாது. ஒருவர் இன்னொருத்தர் கூட டிபேட் பண்ணாலே அதை நான் பட்டிமன்றமா தான் பார்க்கறேன். உங்களுக்கு அது நீங்க பேசுற ஒரு இடத்துல இப்போ நீங்க உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு கால் பேசும்போது நீங்க பாயிண்ட்ஸ் வைக்காம நீங்க நார்மலா உங்களுக்குள்ள பேசிக்கலாம். ஆனா இது ஒரு பொது தளம். இதுல நீங்க பல பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. உங்க கருத்து நிறைய பேத்துக்குள்ளார இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் ப்ரூஃபோட பாயிண்ட்ஸோட நீங்க வைக்கிறது சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? அது ஒண்ணு. இதை முடிச்சிருவோம். நான் அந்த பட்டிமன்றமாங்கிறதுக்கான பதில் இது. அடுத்து இப்ப நீங்க சௌந்தர்யா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சு உடனே முத்துக்குமரன் போயிட்டீங்க நீங்களும். நான் என்ன சொல்றேன்னா, நான் சௌந்தர்யாவுக்கே நான் வரேன். சௌந்தர்யா அவங்க நல்லது பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் அவங்க நல்லது பண்ணதை தான் நான் கேட்கிறேன். அவங்க பண்ண நல்லதை சொல்லுங்க. நான் அதுக்கு உடன்படுறேன், உடன்படலங்கிறத நான் பேசுவேன். நீங்க பேசும்போது நான் குறுக்க ஐயோ அதுக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரியே இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப என்ன பண்ணினாங்கன்னு கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேசுறீங்க ப்ரோ. நீங்க அப்படி சொல்லி இல்ல 1 மினிட் இல்ல 1 மினிட் சொல்லிடுறேன். சௌந்தர்யா பண்ணினதை மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இது ஒண்ணுத்த மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த சண்டே எபிசோட் நீங்க அத மட்டும் தான் ப்ரோ பேசிருக்கணும். இப்ப நிறைய பேசிட்டீங்க. அப்ப நான் எதுவுமே சொல்லாம விட்டா அப்ப நீங்க பேசின சரியா ஆயிடாதா? இப்ப நீங்க ஆகாது. இல்ல ஒரு நிமிஷம் இத சொல்லிட்டு பேசிட்டு போட்டு ப்ரோ. இத சொல்லிட்டு பாயிண்ட் வாங்க. இத சொல்லிட்டு வாங்க. இத ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வரேன். இந்த ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வரேன். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யாட்ட நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய ரசிகர்கள் இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி மாபெரும் கலைஞர், அதாவது எல்லாராலும் மதிக்கப்படுற கலைஞர், கலையை ரசனையோட பார்க்குறவர், கூத்துப்பற்றையில் படித்தவர். அவர் சௌந்தர்யாட்ட உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பிக் பாஸ்ல பிரமாதமாக இருந்தது, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. நான் இதை கருத்து பரிமாற்றம், பட்டிமன்றம் அந்த மாதிரியே எடுத்துட்டா இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே போகிறோம். சௌந்தர்யா என்ன பண்ணினாங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போகிறோம், வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆக்சுவலா இப்போ நீங்க அதுக்கு எதிராக பேசுனீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எதுவுமே தெரியல, கலையை பத்தி தெரியல, கலையை ரசிக்க தெரியலன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். நீங்க இது வரைக்கும் ஆனா ஆக்சுவலா சொன்னதே அது மாதிரிதான் இருந்திருக்கு. ஆக்சுவலா விஜய் சேதுபதிக்கு ஒண்ணுமே தெரியல, தேவையில்லாம புகழ்ந்துட்டாருன்னு. இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆக்சுவலா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் எனக்கு இல்ல. சரி ப்ரோ. நீங்க இப்ப எப்படின்னா எனக்கு செக் பேட் வைக்கிறங்கிற ஒரு பிளான்ல இது சௌந்தர்யா ஃபேன்ஸே சிரிச்சிருப்பாங்க ப்ரோ. நீங்க இப்ப சொன்ன ஒரு கருத்துக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸே சிரிச்சிருப்பாங்க. கீழே மியூட் பண்ணதுனால கேட்கல நமக்கு. என்னன்னா அவரு சொன்னதுக்காக விஜய் சேதுபதி சொன்னாருங்கிறதுக்காக நான் அவர் என்னதான் கூத்துப்பட்டையில போய் கத்திருந்தாலும், அவர் என்னதான் டானா இருந்தாலும், அவர் கருத்து முரண்பட்டா நான் அந்த முரண்பட்டேன்னு சொல்லுவேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காட்ஃபாதர் கமலஹாசனுக்கு ப்ரோ நான் பேசி முடிச்சறேன் ப்ரோ, குறுக்க பேச வேணாம், ஒரே நிமிஷம். ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க ஆரம்பிச்சு நிறைய பேசுறீங்க. நான் எது பாயிண்ட விட்டுறேங்க. ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சறேன். அது என்னங்க நீங்க மத்தவங்க பேசுறப்ப நீங்க இல்லைங்க, ஒண்ணும் இல்ல சொன்னதுக்கு மட்டும் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டினாருன்னு சொன்னது அவங்களுடைய எக்ஸ்பிரஷனுக்கும் அதுக்காக மட்டும்தான் அவர் பாராட்டினாருங்கிறத மட்டும் தான் நான் சொல்றதுக்கு வந்தேன். வேற எதுக்காக அவரு சொன்னாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது ஏதாவது இருந்தா யாராவது விளக்கலாம், எதுக்காக அவர் பாராட்டு தெரிவிச்சாரு அப்படின்னு. இருந்தா பரவாயில்ல ப்ரோ. அது என்ன சொல்றாரு, நீங்க அதுக்கு எதிர்கருத்து சொன்னீங்கன்னா நீங்க அவரையே எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அவருக்கு அவர் கலை நுணுக்கமே தெரியாத ஒருத்தரா நீங்க ஆக்கிருவீங்கன்ற மாதிரி எனக்கு செக் வைக்கிறாரு. அப்புறம் எப்படி அது சரியாகும்ன்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ப்ரோ, இளவரசு ப்ரோ அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமையானவங்க, எவ்வளவு நியாயம் பேசக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்க கருத்துல முரண் இருந்தா நான் முரண் கருத்து நான் வைப்பேன். சரிங்களா? நான் முரண்பாடு இருந்தா நான் கண்டிப்பா என் கருத்தை நான் வைப்பேன். அது எவ்வளவு பெரிய ஆள், ஈவன் நீங்க 99 பேர் நீங்க அவர் சப்போர்ட் பண்ணிருந்தாலும் நான் ஒருத்தன் எதிராக நிற்பேன். அந்த கருத்து எதிர்கருத்து இருந்துச்சு என்கிட்ட இருந்துச்சுன்னா. சரிங்களா? நான் அதனால எனக்கு ஆளை பொறுத்து நான் யாரை பொறுத்து நான் பேச விரும்பல. ஈவன் போன சீசன்ல கமலஹாசன் எனக்கு பிரதீப் பண்ணி ரெட் கார்டு கொடுக்கும்போது நான் அவருக்கு எதிராக நின்னவன். சரிங்களா? அதுல என்னோட சேர்ந்து நிறைய பேர் நின்னாங்க. அது எல்லாம் இங்க இருக்க நிறைய பேருக்கு அது தெரியும். கமலஹாசனே தப்பு செஞ்சிருக்காரு. அதனால ஹோஸ்ட பத்தி இங்க டிபெண்ட் கிடையாது. ஹோஸ்ட் அவருடைய கருத்தை வைக்கிறாரு. அவர் இன்னொன்னு அந்த
லஃபர் சொல்லுங்க சாரி, நீங்களும் அவரு இளவரசர் மாதிரி ரொம்ப தான் ரொம்ப லென்த்தா போகுது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு கேள்வியே ஒரு ஷாட்ல முடிங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஏத்துக்க முடிஞ்சதுன்னா ஓகே. இல்ல அதுக்கு டிஃபென்ஸ் இருக்குன்னா போலாம். ஏன்னா ஒன் சைடடா ரொம்ப போயிட்டு இருக்கு. இல்ல நிறைய மேடம், அப்ப நீங்க அவரை பேசும்போது நீங்க விட்டுட்டீங்க. அவர் நிறைய பேசிட்டாரு. நீங்க ப்ரோ அவரையே இது நீங்க ஷார்ட்டா என்டர்டைன்மெண்ட் பேசுங்கன்னு ஷோ தான் சொல்லிருக்கலாம். ப்ரோ. இதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆமா. தேவையில்லை. ரிலாக்ஸா இருங்க எல்லாரும். அமைதியா பேசுவோம். இது ஒன்றும் இல்ல ஃபைட் இல்ல பண்றதுக்கோ இல்ல நீங்க நான் ஒன்றும் கேட்கறதே கிடையாது ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, நீங்க நீங்க சொல்லுங்க. டென்ஷன் ஆகுறீங்க. இல்ல ப்ரோ, கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் நார்மலாவே காம் டவுனாவே இருங்க. என்ன பேச விட்டீங்க, அவங்கள பேச அந்த அளவுக்கு போகாதீங்க. இது ரொம்ப எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு மியூச்சுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இதா தான் நினைக்கிறேன் நான். இல்ல அந்த இல்ல மாதிரியே ப்ரோ, நீங்க இல்ல கொண்டு போங்க. அது இல்ல. இங்க எல்லாரும் பேச விடுறது ஒன் பை அதெல்லாம் இல்ல எதுக்குன்னா, ப்ரோ, இல்ல ப்ரோ, இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ஒன் பை ரெகுலேஷன்ஸ் ஒன்னா இருக்குல்ல ஸ்பேஸ்க்கு. அடுத்தடுத்தவங்க இல்ல அப்படி சொல்றேன். அடுத்தடுத்தவங்க பேசலாம்னு சொல்றேன். எல்லாரும் உங்ககிட்டயே டிபேட் பண்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து போக வேணாம். அடுத்தடுத்தவங்க பேசட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் நீங்க ப்ரோ, இதுதான் நினைச்சதுக்கு கரெக்ட். இல்ல நானும் அதுக்கு தான் உடன்படுறேன். ஆனா அவங்க வந்து அவங்கள ஸ்டார்ட் பண்ண வச்சிருந்தாங்கன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட்க்கு இல்ல ப்ரோ நான் முரண்படுறேன் ப்ரோ, நான் வெளியே போயிருப்பேன்ல. ஓ, நான் நீங்க நான் கீழே கேட்ட போயிருப்பேன். கேள்விக்கே அவர் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்கான ஸ்பேஸ் தான் நான் கொடுத்தது. ஆனா பட் அவர் அவர் நான் சொன்னாரா? கூட பதில் அவர் இல்ல அவர் சொன்ன சொன்னாரா சொல்லுங்க, நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. அவர் சொன்னாரா? இருங்க. அவர் அவர் அதுக்கான சொன்ன பதில சொன்னாரா? பாயிண்ட்ல ப்ரோ ப்ரோ அவரு நீங்க போய் கரெக்டா 10 அதுக்கு ரிப்ளை நிமிஷம் ஆச்சு கொடுத்தீங்களா? ப்ரோ. ம். அவரு போய் 10 நிமிஷம் ஆச்சு ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் இல்ல கொஸ்டின் நான் போலாம். அடுத்த சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு 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 வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து பெருசா ரிவ்யூவர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பதில் தான் நான் சொல்லுவேன். நான் இவ்வளவுக்கு எனக்கு வந்து ஃபேவரட்னு சொல்லி பார்த்தோம்னா முத்து தான். சௌந்தர்யா கிடையாது. ஆனா சௌந்தர்யா எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னா நான் வந்து நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். அவங்க கேம் விளையாடினாங்க உள்ள. அது நெகட்டிவா போகட்டும், பாசிட்டிவா போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேம் அவங்க உள்ள விளையாடினாங்க. அதாவதுங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சௌந்தர்யா மட்டும்தாங்க நீங்க சொல்ல முடியும். எந்த டைம்ல எது பண்ணுவாங்க, எது செய்வாங்கன்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த ஸ்டாண்ட் தான் இவங்க எடுப்பாங்க. அந்த ராணுவம் வந்து போய் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து ஜம்ப் ஆனா இல்லைங்களா, அந்த கேமை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாலும் சௌந்தர்யா தான். ரைட்டுங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு எத்திக்ஸே கிடையாது. எது வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாடிட்டு இருக்கப்ப அவங்கள வந்து ஓகே, எல்லாம் ஒத்துக்கிறேன். பிஆர் எல்லாமே ஓகே. ஆனா ஒரு பிஆர் மட்டுமே வச்சு ஒருத்தவங்க வந்து டாப்லயே வந்துட முடியாதுங்க. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. இல்லைன்னுலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவரட்டா அவங்கள நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு இருக்காங்க. ஆனா வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அது அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நிறைய பேர் மாறுபட்டும் இருக்கலாம் அந்த கருத்துல. அதுல வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவர் வந்து நிறைய பீப்புள் வந்து கவர் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களுக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேவரட் இருக்கு. எதுவுமே பண்ணல அப்படிங்கிற கருத்துக்கு வந்து நான் ஒத்துக்கல. அவ்வளவுதான். இதுதான். சரி ப்ரோ, நீங்க யாருமே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு ப்ரோ எனக்கு ஒரு 2 விஷயம் சொல்லியாச்சு சொல்லிருந்தீங்கன்னா ப்ரோ. நான் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஒரு இருப்பேன். சொல்லியாச்சு. நிமிஷம் ரைட். திரும்பி திரும்பி நான் அதே வந்து இல்ல கொஸ்டினை நான் ஒரு ரிப்பீட் நிமிஷம். டிஸ்அக்ரீடோட லாஸ்ட் நான் இருங்க வெளியே இருங்க போறேன். இருங்க. ரொம்ப நீங்க ஒரு தேங்க்ஸ். நீங்க அவ்வளவுதான். வெளியில எல்லாம் போக வேண்டாம். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவங்கவங்க ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். பட் அது ரொம்ப லென்த்தியா போகும்போது நான் ஸ்டாப் பண்ணதான் செய்யணும். பிகாஸ் எல்லாருமே பேசணும்னு ஆசைப்படுவாங்க இந்த டாஸ்கை பத்தியோ இல்ல இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ் பத்தியோ. நீங்க கேட்ட கேள்விக்கு நானும் சரி அவரும் சரி பதில் கொடுத்துட்டாரு. சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. நான் மத்தவங்கள பேச வச்சுட்டு நான் திரும்ப அதே டாபிக் வரேன். ஓகேங்களா? இல்ல மேடம், நான் அது தப்பே சொல்லல மேடம். ஆனா நீங்க அவரு பேசும்போது நீங்க ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம். நீங்க அதை சொல்லல. அதனாலதான் பிளடி நான் வந்து இங்க பேசுறாரு, நான் பாக்குறேன். பிளடி கேட்டா சொல்ல முடியும். இல்ல ஒரு ப்ரோ ஒண்ணு மட்டும் நடுவுல சொல்றேன். ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் கீழே போறேன் ப்ரோ, இல்ல நீங்க நீங்க பேசுங்க. கேட்ட கொஸ்டினுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் சொல்றேன். பாருங்க, அந்த அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு எல்லாரும் அவங்கள வந்து கிட்டத்தட்ட லிட்டரலி அவங்கள திட்டுற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இந்த இடத்துலன்னு சொல்லி அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. பசங்க எல்லாரையும் ஒரு லைனா நிக்க வச்சு அந்த இடத்துல வந்து அவங்கள பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி நீங்க விளையாடுங்க, என்னை பத்தி வந்து சொல்லுங்கன்னு அவங்கள ப்ரோவோக் பண்ற மாதிரி ஒரு கேம் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். அது ஒரு கேம். இதை வந்து அவங்க வந்து த்ரூ அவுட் த சீசன் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது நம்மளுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போடலாம். ஆனா எதுவுமே பண்ணல, சும்மாவே அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அவர் கீழே போயிட்டாரு. இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. வேற அவங்க பேசட்டும். லீவ் இல்ல ஆயிட்டாரு. தேங்க்யூ.
இல்ல எனக்கு காட்டல. அவர் இருக்காரா? சக்சஸ் இருக்காரா இல்ல, லாஸ்ட் இல்ல. அவரு போயிட்டாரு. அவர் லீவ் அக்செப்ட் ஆயிட்டாரா? பண்ண மாட்றாரு. அதே இதுல நின்னுகிட்டே இருக்கிறாரு. சரி, ஓகே. இருக்கட்டும். சரி. அனிதா சொல்லுங்க அனிதா. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ குயிக்கா லஃபீர் போயிட்டாரு போல கீழே. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது. நிறைய பேர் அகேன்ஸ்டாவும் இருக்கலாம். நான் பிகினிங்ல இருந்து ஓப்பன் மைண்டடா பார்க்கணுன்ட்டு தான் ஆரம்பிச்சப்போ, என்ன ஆச்சுன்னா சௌந்தர்யா எனக்கு பிடிக்காம போனது காரணம் தான் சொல்ல போறேன். ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஒரு சிம்பத்தி கார்டு எடுத்துட்டு அவங்க தான் வந்தாங்க உள்ள ஃபர்ஸ்ட். என் வாய்ஸ் பத்தி எல்லாம் புல்லி பண்றாங்கன்ற ஒரு நரேட்டிவ் வந்த எந்த கண்டெஸ்டன்ட்டும் அந்த புல்லி அந்த கான்செப்ட்ல உள்ள வரல நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அத கொண்டு வராங்கன்னு. அது கொண்டு வந்த ஒரு செகண்ட்ல ஃபுல்லா Twitterல, YouTube எல்லாத்துலயுமே வந்து அத வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டாங்க பிஆர். அப்பவே தெரிஞ்சிருச்சு ஃபியூ ஹவர்ஸ்லயே எவ்ளோ ஸ்ட்ராங் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேற எந்த கண்டெஸ்டன்ட்க்கும் இது அப்சர்வ் ஆகல. ஏன்னா திஸ் டைம் லாஸ்ட் டைம் நான் எல்லா இதுவும் பார்த்துருக்கேன் சீசன். ஒரு ஜஸ்ட் அப்சர்வேஷன் ஆஸ் அன் அவுட்சைடர் ஓகே. பார்க்கலாம் என்ன மாரி. இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. அப்பவே புரிஞ்சுச்சு ஓகே ஷீஸ் கம் வித் ஸ்ட்ராங் டீம் பிஆர் டீம்ன்ட்டு. அண்ட் நான் வந்து இது பிரெயின் வாஷிங் சொல்ல மாட்டேன். அது பிரெயின் மசாஜிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லா இதுலயும் வந்து ஒருத்தங்களையே காமிச்சு திருப்பி திருப்பி ஏஞ்சி உட்காரப்ப, நிக்கிறப்ப, சிரிக்கிறப்ப இப்படிதான் அவங்கள காமிச்சு ஃபோக்கஸ் பண்ணி இன்ஆர்கானிக்கா இருந்த ஃபேன்ஸா இல்ல பீப்புளா ஆர்கானிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குடோஸ் டு ஹர் பிகாஸ் ஆல் த மணி ஷி ஸ்பெண்ட் ஹஸ் பிகம் யூஸ்ஃபுல் ஃபார் இட். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஒருத்தர் ஆன்சர் கேட்டுட்டே இருந்தாரு ஏன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு அவங்க நின்னாலே பிடிக்குது, சிரிச்சாலே பிடிக்குது. அது ஆர்கானிக்கா வந்ததா நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். இன்ஆர்கானிக்கா இவங்க பிஆர் டீம் வந்து நல்லா அதை அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ குட் ஃபார் ஹர் இஃப் ஷி ஹாஸ் த லுக்ஸ் அண்ட் ஷி கேன் கைனோ அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நின்னொன்னு கிளாப்புக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஷி நோஸ் ஹவு டு ஷோ. சும்மாவே ஃபேஸை வந்து கேமரால ஹேர் ஃபிளிப் பண்ணுறதோ இதை நன் ஆஃப் த அதர் கண்டஸ்டன்ஸ் டூ இட், including players like Jacqueline or Manjari who are very strong players. Pavitra she loses it at expressing herself. But மத்தவங்கலாம் வந்து அதெல்லாம் வந்து they not doing that part of it. அவங்களுக்கு அந்த பண்றதையும் அதை கொண்டு வர்றதுக்கு கரெக்டா செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த நரேட்டிவை. அதை அவங்க ப்ளே பண்றாங்க. ஸோ அவங்க கேம் அன்பிரடிக்டபிள்னு சொல்றத வந்து நான் டோட்டலா அக்செப்ட் பண்ண மாட்டேன். இட் இஸ் வெரி விசிபிள். அவங்க மோட் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்றது அந்த மோடெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே தான் இருக்கு. இவங்களும் வந்து நிறைய ஸ்கிரீன் டைம் தராங்க. குட் ஃபார் ஹர். விஜய் டெலிவிஷன் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஹர் இன் அ லாட் ஆஃப் வேஸ். இட்ஸ் மை ஃபீலிங். இட் வெண்ட் அப் டு விஜேஎஸ் சேயிங் யோர் லுக்ஸ் உங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு ஆள் இருக்காங்கன்னு. பட் இந்த கிரைட்டீரியா வச்சு தான் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டை சப்போர்ட் பண்ணுவேன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் பார்த்துருக்கோம். எல்லாத்துலயும் விமென் மென் எல்லாம் ஒர்க் பண்றப்போ லுக்ஸ் குட் பிளே அ ரோல், மே நாட் பிளே அ ரோல், இட் டிபெண்ட்ஸ். பட் அது இந்த கான்டெஸ்டன்ஸ்லயும் இந்த பிக் பாஸ்லயும் லுக்ஸ்க்காகலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஐ ஹோப் டு see her play more games. அதனால எனக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் மை ரீசன் ஃபார் சௌந்தர்யாவை ஐம் நாட் ஏபிள் டு see beyond a contestant like a playing contestant-ஆ. இது யாருக்கா சாட்டிஸ்ஃபை இருந்தா ஓகே. பட் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆமா. உங்க பெர்ஸ்பெக்டிவ் நல்லா புரியுது. பட் இதுக்கான விளக்கம் முடிஞ்ச அளவுக்கு நான் தரேன். இட்ஸ் அப் டு யூ டு ட்ரை டு ஷூர் ஷூர். அண்டர்ஸ்டாண்ட். ரெடி ஸோ நீங்க நீங்க நான் சொன்னீங்க. பேசிடலாங்களா? இல்ல நான் பதில் கொடுத்துடுறேனே, அப்புறம் நானும் கொஸ்டின்ஸ் மறந்துடுவேன். இல்லை எனக்குமே வந்து இவங்களுக்காக மட்டும் ஒரு பாயிண்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலாக அனிதா நீங்கள் பிஆர் செட் பண்ணிட்டு தான் சௌந்தர்யா உள்ளே போனாங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே எவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து இப்போ உள்ளே இருக்கிற எத்தனை பிளேயர்ஸ் வந்து பிஆர் செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க எல்லாருமே செட் பண்ணிருக்காங்க. நோ நோ ஐ அம் டெல்லிங் யூ. நோ 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 see இல்ல I am just I said clearly I am going by. இல்லங்க No, 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 I'm no. not I'm not saying supporting you are no, no. சௌந்தர்யா. Listen ஒரு up. நிமிஷம் ஒரே ஒரு No, நிமிஷம் no, no. If you want a proof or anything, we இல்லம்மா cannot நான் none என்ன of us சொல்றேன், can talk. எத்தனை பேர் வந்து பிஆர் செட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருமே கேக்குறேன். தான் பிஆர் செட் பண்ணிருக்காங்க. நான் எல்லாருமே தான் அப்ப வந்து you நான் don't have a ஃபீலிங்க right தான் to pull சொல்றேன். down other players. Okay, Sorry, you don't have a right to pull down other players. why am I pulling down? சப்போர்ட் I'm பண்ணுங்க. just saying நான் சப்போர்ட் பண்ணுங்க. இங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் தானே சப்போர்ட் நான் சொல்றேன். பண்ணுங்க. பிடிக்கலனா விடுங்க. பட் டோன்ட் சே தட் அவங்க மட்டும் தான் பிஆர் செட் பண்ணிருக்காங்கன்னு ஆமா சொல்லுங்க. இருங்க. நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் சொல்றேன். இப்போ ராணா also done it.
ஓகே. நேத்து வந்து எல்லா சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கும் தே வர் கிரிப்பிங், "ஓ! ராணவ் இஸ் கெட்டிங் ஓட்ஸ்ன்ட்டு." இல்லங்க. ஆப்வியஸ்லி ராணவுக்கு மட்டும் இல்லங்க. இல்லங்க. முத்துக்குமாருக்கும் பிஆர் இருக்கு. நான் எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிஆர் தான் இருக்கு. பிஆர் யாரும் இருக்கான்னு சும்மா போல உள்ள. ஒத்துக்கிட்டேனுங்க. நான் ஒத்துக்காம ம். நான் சொன்னேன்னா அப்புறம் பரவால்ல. நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒத்துக்கிட்டேன். நீங்க பேசுறது வந்து எப்படி ஆனா, இருக்குன்னா, அவங்க நான் மட்டும் டே தான் பிஆர் 1 செட் சொல்றேன். பண்ணியிருக்காங்கன்ற மாரி நீங்க இல்ல, ஒரு சிம்பத்தி இல்ல, கிரியேட் இல்ல. பண்றீங்க. மிச்சவங்க எல்லாமே டே வந்து டவுன் பண்றீங்க. சிம்பத்தியா? இட்ஸ் சிம்பத்தியா? இட்ஸ் இல்ல இது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அவங்க ஆ. த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து அந்த கண்டெஸ்டன்ட் பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக அவங்கள டோட்டலா See, நீங்க புட்டிங் அதுக்கு தான் பிக் புட்டிங் பாஸ் டவுன். தமிழ். அது நான் மட்டும். அதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் பதில் குடுக்குறேன்னு சொன்னேன். லெட்ஸ் நாட் டேக் இட் அஸ் அ ஃபைட். இல்ல ஒன் சைடடா நம்ம வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதனால அவங்கள டிஃபெண்ட் பண்றோம். அந்த மாரியும் கிடையாது. சௌந்தர்யா எங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே, இந்த ஷோவ எவ்வளோ நியூட்ரலா பார்க்குறோம், எங்க ஒப்பீனியன் என்னன்னு உங்க கூடலாம் ஷேர் பண்றதுக்கான ஸ்பேஸ் தான் இது. நீங்க சொன்னீங்க பிஆர் வச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த பிஆரால தான் அவங்க ஹைலைட்டடா ஒரு நெறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குதுன்ற மாரி சொன்னீங்க. பிஆர் வைக்காத எந்த கண்டஸ்டன்ட்ஸுமே கிடையாது. எல்லாருமே பிஆர் வச்சு தான் இருக்காங்க. பட் பிஆர் வச்சாலுமே, உள்ள போய் தே ஹேஸ் டூ டூ சம்திங். கரெக்ட்டா? அத வந்து முத்துக்குமரன் வந்து பேச்சு திறமை அவன் பேச்சுல பண்றான். விஷாலுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும், என்டர்டெயின் பண்ண தெரியும்னா, அவன் அத பண்றான். சௌந்தர்யாவுக்கு கியூட்டா ரியாக்ஷன்ஸ்லாம் குடுக்க தெரியும். எந்த டைம்ல எப்படி வேணா நான் ரியாக்ட் பண்ணுவேன். இதுதான் நான் அப்படின்னு ஃபேக்கா இல்லாம அவங்க ஒரிஜினாலிட்டி தானே காட்டுறாங்க. அது சில பேருக்கு புடிச்சிருக்கிறதுல ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லவே இல்ல. ஃபுல்லாவே பிஆர்ன்னு சொல்றது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பிஆர் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் 2, 3 வீக்ஸ் சௌந்தர்யாவ சுத்தமா புடிக்காது. பட் நானே அவங்க கேம் பிளே பார்த்து தான் ஓகே ஷி இஸ் டூயிங் சம்திங். அபார்ட் ஃப்ரம் பிஆர் ஷி ஆல்சோ ஹேஸ் ஆர்கானிக் ஃபேன்ஸ்ன்னு ஒரு மோட்க்கு வந்தது. அண்ட் ஓகே. நீங்க நான் சொன்னீங்க வந்து கேமரா இன்ஆர்கானிக், முன்னாடி let me ஆர்கானிக்கா finish it. Let me மாறுனதுன்னு finish தான் it. சொல்றேன் நானு. இருங்க. நீங்க கேமரா ம். முன்னாடி போய் ஃபிளிப் அடிக்கிறாங்க, ஹேர் ஃபிளிப் பண்றாங்க. அது ஒரு கியூட்னஸ். அதுக்காகலாம் வோட் போட முடியாது. அதுக்காக சப்போர்ட் பண்ண முடியாது. இதே இதே மாரி தான் கேமராக்கு போய் நான் ஸ்ப்ரே அடிச்சிருவேன்னு சொன்ன ஒரு பொண்ணுக்கு ஒட்டுமொத்த உலகமே வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்? ஸ்ப்ரே அடிச்சிருவேன்னு சொன்னதுக்கு. அவ்ளோ கியூட்டா மக்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க. அதே மாரி தான் இதுவும். தே ஆர் ஓகேங்க. சீயிங்